ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அம்பிகாஸ் கிச்சன். இப்போது நம்ம அசோகா அல்வா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பாசிப்பருப்பு, சுகர், கீ, கொஞ்சமாக கோதுமை மாவு, ஃபுட் கலர், கொஞ்சம் ஆயில். பேனில் சிறிதளவு நெய்யை ஊற்றிட்டு 1 கப்பு பாசிப்பருப்பை அதில் போட்டு லேசாக வறுக்கணும். ஸ்டவ் சிம்லையே இருக்கட்டும். இப்போ வறுத்த பாசிப்பருப்பை குக்கரில் மாற்றிட்டு மூணு கப்பு தண்ணி விட்டுடணும். குக்கரில் 4 விசில் விட்டு மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். பாசிப்பருப்பு நல்லா வெந்த உடனே நல்லா ஃபைனாக நம்ம பேஸ்ட் பண்ணணும். நல்லா மேஷ் பண்ணணும். தேவைன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக மேஷ் பண்ணிக்கலாம். மறுபடியும் பேனில் 3 ஸ்பூன் கீ போட்டுட்டு 1 ஸ்பூன் கோதுமை மாவை போட்டு லேசாக வறுத்துட்டு, கோதுமை மாவு வறுத்தோடனே 1 கப் தண்ணி ஆட் பண்ணுறோம். தண்ணியில் சுகரை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏலக்காயும் போடுறோம். சுகர் கரைஞ்சோன்னே ஃபுட் கலர் ஆட் பண்ணுறோம். இப்போ மேஷ் பண்ண பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சர்க்கரை பாகில் சேர்க்குறோம். ஸ்டவ் சிம்மில் இருக்கணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் இந்த பதத்துக்கு வர வரைக்கும் செஞ்சுட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போது நெய், ஆயில் ரெண்டையும் மாறி மாறி ஊற்றி கிளறிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். அடி பிடிக்காம கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளறிக்கிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் ஆயில் விடுறோம். கடாயில் அல்வா ஒட்டாத அளவுக்கு இருக்கணும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தனியாக வரும்போது நமக்கு ஹல்வா ரெடி. இப்போ அசோகா ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.